இருக்கிறது ஒரு ஆம்பளை, என்னை கல்யாணம் பண்ணி போறது ஒரு ஆம்பளை. அது ஆம்பளையா? ஏன் உன சந்தேகமா இருக்கு? வர சொல்லுவா காலையில, கேட்டுருவோம். வர சொல்லுவா, சோசி பார்க்க சொல்லுவோம். கேட்கறான்னு சொல்றேன். என்னதை கேளுனா பெத்தவே நான் அப்படி சொல்லு. பாத்தீங்களா, உண்மை ஒத்துக்கிட்டாரு. அது ஒரு டெண்டில ஒரு பிள்ளை பத்தது நீதாயா? போலும் போல என்ன போலும் போல அவனை பெத்ததுக்கு அருவாவை வெட்ட 1/2 கிலோ அரிசியை பெற்றிருந்தா இன்னைக்கு அருவாவை வெட்ட விட மாட்டாங்க. நான் கட்டியிருப்பேன். இல்ல அப்படி அவ்வளவு தலையெழுத்து அவ்வளவு. அவன் உனக்கு மயனா, உனக்கு மருமக தான். நானு மருமகனே வேணாம். கூடாது. வைக்க மாட்டான். என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன கையாலே அடிக்கீங்க? நீ மயந்தானே காலையில உனக்கு விஷம் போறியானே வயிற்றுல போவேன். ஆடாம போக மாட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு மனுஷி வந்திருக்காளே எழுப்பி கூப்பிடுவோம், அதெல்லாம் கிடையாது. எழுப்பி விடுறது ஆளுக்கு முன்னாடி சாப்பிடுறது அப்படித்தானே? சிச்சுக்கோங்க கொழுந்து. அப்புறம் எப்படி இருக்கு? நேத்து மாதிரி இன்னைக்கு இல்ல கொழுந்து, ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னன்னு தெரியல. தண்ணி நான் வரப்ப தண்ணியை குடிப்பீங்களா? தண்ணி கிண்ணி எல்லாம் நேரமா தம்பி அக்கா அக்கா தானே அவனுக்கு? உண்மையிலே அவனுக்கு அக்கா தான். முறைப்படி கூப்பிட சொல்ல தரங்கிறான். ஆமா அதெல்லாம் அப்படித்தான். அதனால அண்ணன் அதெல்லாம் அப்படித்தான். என்னப்பா நான் அக்கா தானே? உண்மையிலே அக்கா, முறைப்படி அக்கா, முறையோட போனதா இருந்தாலும். அப்புறம் அண்ணே நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊர்ல வந்து தாய்மார்கள் எல்லாருமே பின்னாடி உட்காந்துருப்பாங்க. இந்த ஊர்ல வந்து முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் குற்றம் குறை எது இருந்தாலும் வெளியே உள்ள வந்து திட்டுங்க, வெளியே வச்சு திட்டாதீங்க. அதனால போட்டுருமா? வயசுக்கு எங்க கொண்டு வெக்க வர இருக்கு. என்ன பார்த்தா இங்க திரும்பிக்க அப்படித்தான் திரும்புவாரு. இப்படி குடிச்சாப்பா நான் உள்ளதான் போனேன். என்ன இப்படி விடிய வரைக்கும் நீங்க புருஷ மாதிரி கொண்டாடி, அதாவது மைக்க சொன்னேன், மைக்கு சொன்னேன். அவர் வந்து மைக்கு போடுறத சொன்னேன். வேற உடனே நீங்க அப்படி போயிருக்கீங்க. அதுக்கு மேல நிமிரவே மாட்டாங்க. காட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப காட்டுறா வந்தே வச்சுக்க மண்டையில அரிசி போட்டு விடுவேன். அதனால போட்டுருமா? கையளவு
அப்புறம் பெட்டிக்காரு வாய் என்ன வச்சிருக்கீங்க? இல்ல நானா பாக்க வச்சிருக்கீங்களா? இல்ல இவ்வளவு நேரம் ஆட்டலைய எதுவுமே ஆடவே இல்லையா? அப்படியா சொன்ன? என் கொழுந்தர் அப்படி சொல்ல மாட்டாரு. சந்தைக்கு வந்த கிளி சந்தைக்கு வந்த கிளி தலைசொலி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி தலையொலி பேசுதடி, முத்தமா 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 காலத்து வாழை பதுக்கு ஓடி தேடு, காலத்து வாழை பதுக்கு ஓடி தேடு, காணாத காத்து உதய உடலையே கோட்டுமே கிளியே அவரை முத்திருக்கு தாடி வந்திருக்கு இப்போ பரிசலையே தண்ணி வரணும். நான் வந்தாலே வந்துடும். என்ன மொட்டையா வந்துடும்? என்ன மொட்டையா வந்துடும்? இங்கு டான்ஸ் ஆட நடிக்கும் ரதி தேவி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. தலையில தூக்கி போட்டாரு. சாப்பிட சண்டை போட்டாரா? இல்ல இல்லையா? நீங்க போடல, அவர் போட்டாரா? இந்த அவரு எனக்கு பொன்னாடியை பத்தி கௌரவப்பத்தி கிராமத்தோட நன்றி என்று கண்ட வணக்கம். பெட்டிக்காரே, இந்த வாய் திறந்து என்ன பேசணும் சொல்லு. ஆனா ஒண்ணு வாயை தூக்கி வச்சு கூடாது தண்ணிய. அதனால எப்படி மாறி கிட்ட வர்றதுனால கேட்டு அவர் வந்துட்டாரு. எப்படி அப்படின்ட்டு யாரு உண்மையா? காலைல 5000 கட்டு, 4000 சம்பளம் வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவா 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 உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, அதிகமா நெஞ்சுக்குள்ள நான் கேட்க ஓட்ட இருக்குமா? என்ன வேணாலும் கேளு. என்னோட கேட்கலாம்.
என்ன வேணாலும் என்ன வேண்டாம் எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் ஒரு மத்திய காலம் விட்டேனா பாத்துக்கலாம். எப்படி பிள்ளை வந்து நிக்கிறேன் அப்படியே நின்று பாத்துக்கிட்டு அவர் பார்க்காம நீங்க கண்ணை மூட சரியா? கண்ணை மூடக்கூடாது, அப்படியே பாத்துக்கிட்டு என்னன்னு பாத்துருந்தோம். அதை வந்து வெளிச்சத்துலையா இந்த லைட் வேணா ஆஃப் பண்ண சொல்லுவோம். மைக் இருக்காரு ஆஃப் பண்ணுப்பா. அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டேன் வீடியோ வீடியோ நமக்கு. அக்கா எங்க போச்சு போறீங்க? எக்கா 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 போயிட்டு வருவாங்க. வந்துரும் வந்துரும். அப்புறம் மச்சானா கொழுந்து எனக்கு கொஞ்சம் கிழிந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படி பேசுவேன். ஒரு வாரமா நம்ம தான் போயிட்டு இருக்கோம். மறந்து போச்சா அவருக்கு இப்ப நிச்சயம் இருக்காங்க. அப்புறம் வைக்க பிடிக்கே இருக்கு. ஒரு செடி கூப்பிடுது சின்ன பள்ளியில கெடுத்துருங்க. யாரு என் கொழுந்தனாருங்க அவரு. நீங்க அன்பாடு விருதகத்தை வச்சுட்டு போயிடாம அங்கதான் வருவார். உள்ளதான் உட்காந்துருப்பாரு. என்ன கொழுந்தனாரு? அப்புறம் தம்பி அக்கா வரவா? தம்பி டைம் கோச்சுக்கிறாரு காலையில. தம்பி டைம் போற என்ன பண்றது? எல்லாம் ஒரு சாணம் வயிற்றுக்காக என்ன பண்றது? எங்க குழப்பம் அப்படி இருக்கு. எல்லாம் சுதிச்சு சொந்த மாதிரி தான் என்ன பண்ண முடியும்? ஆனா மல்லி பூ வச்சி வச்சி வாடுது இவ்வளவு வயசாகி வேணாம்னு சொல்ற இல்லையா? நல்ல பொம்பளை விட மாட்டேன். அப்படி இப்படி பொம்பளை விடுவார் அவரு. வாழ்க்கை நல்ல பொம்பளை பாக்குறாரு அவரு. என்ன சிச்சுக்க கண்டா வர சொல்லுங்க கையோட குட்டி பாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கையோட குட்டி பாருங்க வர சொல்லுங்க அவளை கையோட கூட்டி வாங்க. இதுக்குதான் நான் வரேன். சரி இதுக்குதான் நான் வர சொன்னா ரெவிக்குமா அந்த காசு அடிக்கிருக்க நீ? சரி சுதர்ஷ் அப்படி வீடியோ இதை பார்த்தாப்ல. வீடியோ பார்த்து ஆமா ஆமா காலையில பூரா பூரா அறுவடை நிற்பாங்க. இதெல்லாம் கட்டு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணிடுவாரு. ஆமா அதனால நம்ம அதை விட்டுருமா? உள்ள விட்டுருமா? ஏன் உயிரை கொடுத்தா என்ன மயக்கு? நான் ஏன் உயிரை கொடுக்குறேன் வேணான்னு சொல்ல. ஏன் திரிக்கிறீங்க இப்படி? பியூட்டிஃபுல் ஒன்றே போல் ஒன்னே முக்கால். ஆமா என்ன இங்க நான் சொல்றதெல்லாம் எழுத்துல பேசக்கூடாது. ஆமான்னு கேட்கணும். ஒன்னு ரெண்டா இருக்கானே. ஆமா ரெண்டையும் ஒன்று டபுள் பூல் சொன்னானே. கமன் குட்டி உட்காருமா நீங்க? இவ்வளவு மோசமா பண்ண பாவத்தை மூடி அழகான பொம்பளை பிள்ளை பிள்ளை கிடைக்கிற குடிச்சு வைக்கணும்டா. கட்டுனா கட்டணும்டா. இல்லைனா இவங்க கட்டான காலை கும்பிடுறேன். ஆனா பரவாயில்ல இந்த பிள்ளை பாக்க மச்சான் கொஞ்சம் எப்படி இருக்குமா? எந்த கலைஞனும் இவளை
நான் பார்த்ததில்லை இவள் ஒருத்தி ரொம்ப அகலமன் உனக்குத்தான் தெரியுமா அகலம்ன்றது? எந்த அகலத்தை சொன்னேன்? எந்த அகலம்? முதுக சொன்னியா? என்ன சொல்ற? ஏய் பத்தி கையில என்ன சொல்ற நீ? ஏத்தா நான் முகத்தை தாத்தா சொன்னேன். ஆனா பரவாயில்ல மச்சான், பிள்ளை அருமையான பிள்ளையா இருக்கு. ஆமா, அந்தமான பிள்ளையா இருக்கு. இந்த மாதிரி பிள்ளை டெய்லி நாடகம் வந்துச்சுன்னா மாசம் 48 நாள் நாடகம் ஆடுவேன். கூறு கட்டவள மாசம் 48 நாளா? ஆமா, 30 நாள் தானா? 30 நாள் தானா? விட்றா, இந்த மாதிரி அழகான பிள்ளைக்கு 15 நாள் பக்கத்துல கடை வாங்கிக்கணும் அடுத்த மாசத்துல. ஆனா சத்த அவசாரிச்சு பாக்கமா, விசாரிச்சு பாக்குறேன். ஹாய், என்ன சொன்ன? ஹாய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? செவிட்டு முடியாது போல. இல்ல, நீ பெரிய அமெரிக்கால இருக்க, நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். ஆயி ஓய் உன்னை போட்டுக்கிட்டு ஓயி என்ன உன்னை போட்டு ஓயி நீ போட்டுக்கிட்டு ஓய். மாமா வணக்கமா, எந்த ஊர்ல இருக்க, எங்கம்மா இருக்க, எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கற தமிழுடைய பண்பாடு. ஆயி ஓய் என்ன ஓயி உன்னை போட்டுக்கிட்டு ஓயி அத்துப்படுவியாமா ஆயின்ற இங்கிலீஷ் பீஸ் இவரு எம்பிபிஎஸ் கிழிச்சுட்டாரு ரெண்டா. அந்த நாகேஷ் கூப்பிடா. ஏப்பா பொம்பளை ரவுடி முட்டை நம்ம எந்த நாட்டுல இருக்கோம்? தமிழ்நாட்டுல இருக்கோம். வாமா வணக்கம்மா, எங்க இருந்து வந்திருக்க, எந்த ஊர்ல வந்திருக்க, ரோட்ல அப்படி யாரு என்ன விஷயமா ஏதுமான்னு கேட்கறத நல்ல ஆம்பளைக்கு அழகு. நீ ஆம்பளை தானே? சந்தேகமா இருக்கா? தோசி பாத்துருமா? அந்த ஊசி எடுத்துருவாங்க, டெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன ஊசி? இவ்வளவு பேசாத. என்ன அழகான பொம்பளை பிள்ளை இருக்கீங்க. யாரு நீங்க? நீ சொன்னதை விட நான் அழகுதாயா. நீ என்ன எனக்கு சொல்றது? பேருக்கு ஏத்த மாதிரி குறையா நான் தான். அது பேர் என்ன தெரியுமா? ரதி. அந்த ரதி மாதிரி இருக்கணும்ல. ஆனா இங்க அவனே குறைச்சு பேசக்கூடாது. நீ ரதி, அவன் பொண்ணு. ஆனா வாயில நீ புண்ணு, நீ மூடு போகும்போது. ஆனா உண்மையே சொல்லவா, என்ன உன்னை பார்க்க நீ எப்படி இருக்க? அந்த நெத்தி இருக்கு, அது நெத்தி எப்படி இருக்கு தெரியுமா? அந்த நிலாவை பாதியா எப்படி இருக்கு அந்த மாதிரி. நீ ஒரு நோக்கமா தான் எடுத்துட்ட. இப்ப தேஞ்சு அங்கத்துல வெட்டுக்குத்து ஆக போது. ஆனா நெத்தி தெரியுமா, அந்த நிலாவை பாதியா வெட்டி வச்சா எப்படி அழகா இருக்குமோ அந்த மாதிரி நெத்தியா. அந்த புருவம் புருவத்தை பாரியா, எங்க வில்லு மாதிரி புருவம் என்கிட்ட காமிக்க சொல்லுப்பா. மூடு மலை நானே மப்பன் உனக்கு காமிக்க முடியாது. அப்ப நாங்க எப்படி சொல்றது? அந்த கண்ணை பாத்தீங்கன்னா மீன் மாதிரி கண்ணியா, மீன் மாதிரி. அந்த மூக்க பாத்தீங்கன்னா ஐயர்கிற கேக்கு மாதிரியே மூக்கு. அந்த உதட பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பலா சொலைய ஆரஞ்சு சொலைய 2 சொலைய எடுத்து மேலே ஒட்ட வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியா கரை உதடு. கண்ணத்தை பாரியா, அதே கண்ணத்தை பாத்தீங்கன்னா அதே மல்கோவா கிண்ண மாதிரியா கண்ணா. சரி. ஆனா காதை பாத்தீங்கன்னா சொலகு மாதிரியா. மேலேயே போகாதப்பா, கீழே பாப்பா. கீழே வரவா. இந்த கைய பாத்தீங்கன்னா கேட்கக்கூடாது. அந்த கழுத்தை பாத்தீங்கன்னா சங்கு இருக்குல்ல, சங்கு. ஆமா, அந்த சங்கு எப்படி தெரியுமா? அந்த ஆழ்கடல்ல எடுக்கக்கூடிய அந்த நீல சங்கு இருக்கு, வலம்புரி சங்கு. அந்த மாதிரி சங்கு. அடா அடா அடா. இந்த தொடை காலை பாத்தீங்கன்னா பால தண்டு போல காலு வலிக்கு விட்டுருச்சா, சரட்டு கீழே போயிட்ட. பால தண்டு போல காலு. இந்த கைய பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பிஞ்சு போல கை. இந்த மண்டைய பாத்தீங்கன்னா சூப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி ஒரு மண்டை. ஆனா காலை பாத்தீங்கன்னா அரிசி முடிக்கிற சொலகு மாதிரி. இம்புட்டு நேரம் இவ்வளவு அழகா சொல்லிக்கிருந்த இது என்ன? அதுக்கப்புறம் மண்டைக்கு ஏறிடுமா? சொன்னதுலாம் வேற. இப்ப வேற யார சொன்ன? உனக்கு அமையாது, அமைய விட மாட்டேன் ஜென்மத்துல. நானு தூக்கிட்டு தான் போவேன் நானு. சரி, பொண்டாட்டி எப்படி இருக்கு, பிள்ளை 2 எப்படி இருக்கு, கட்டி மகளை என்னது ஆயிடுச்சு, பிள்ளை எப்படி இருக்கு? நீ கிழிச்ச உனக்கு எத்தனை கல்யாணம் பண்ற? 25 கல்யாணம் பண்றது. ஆமா, ஊருக்கு இப்படி சொல்லி கெடுத்து விடுறதாமே. என்னையா பேச்சு உனக்கு? உலகத்துல சாதிக்க பிறந்தது பெண். ஒரு பொம்பளைய வேணாத்து போயிட்டு போத பாவத்தை விட்டு கொடுக்குறது ரொம்ப போனா போச்சு. ஆம்பளைன்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா என் கூட பிறந்தது ஒரு ஆம்பளை, என்னை பெத்தெடுத்தது ஒரு ஆம்பளை, என்னை கல்யாணம் பண்ணி போறது ஒரு ஆம்பளை. அது ஆம்பளையா? ஏன் உனக்கு சந்தேகமா இருக்க? வர சொல்லுவா, காலையில கேட்டுருவான். வர சொல்லுவா, யோசி பார்க்க சொல்லுவான். கேட்கறான்னு சொல்றேன். என்னதை கேளுனா அப்படி சொல்லு. பாத்தீங்களா, உண்மை ஒத்துக்கிட்டாரு. அது ஒரு தண்ணி ஒரு பிள்ளை பத்தி நீதாயா? போலும் போல என்ன போலும் போல அவரை
பெத்ததுக்கு அரை கிலோ அரிசியை பெத்திருந்தா இன்னைக்கு நான் கட்டியிருப்பேன். இல்ல விடு, அவ்வளவுதான் தலையெழுத்து, அவ்வளவு. அவன் உனக்கு மயனா உனக்கு மருமக தான் நானு. மருமக தான் மருமக தான் எனக்கு வேணும். யார் மருமக வேணும்? நீதான். ஒட்டையா மருமக தான் வேணும் சொல்லாத, நீ தானே மருமகன்னு சொல்லு. அக்கா மக மருமக. ஆமா, அக்கா மக மச்சினி. ஏதாவது ஒரு முறையை சொல்லு, தங்கச்சி சொல்லு, அக்கா மக சொல்லு. என்னதான் சொல்ல வர நீ? செகுல அத்துப்படுவேன். 5:30 மணி வரைக்கும் என் பொட்டாட்டிட்டேன். அப்படியா? அப்ப நீ என் புருஷன். அந்த நீங்க கள்ள புருஷன் தான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். அதெல்லாம் அப்படி கள்ள புருஷன் தானே நீ என்னைக்குமே. ஆமா, ரொம்ப அதிகமா பேசுறேன். உலகத்துல சாதிக்க பிறந்த ஆப்ப நான் தான் சொல்லிருக்கேன். நீ என்ன எனக்கு ஒரு ஆளு 5 ரூபா தாளு, என் 5 ரூபா தாளு இஸ் என்ன இஸ் அசு இசுதான். என்னன்னு என்ன சொல்லிருக்காங்க? சரக்கு மத்திய சீரகத்துக்கு போனாலா? சரக்கு மத்திய சீரகத்துக்கு போனாலா? சரக்கு மத்திய சீரகத்துக்கு போனாலா? வரட்டுக்கு எட்டாரு வாரியா சந்தைக்கு, வரட்டுக்கு எட்டாரு வாரியா சந்தைக்கு சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா? சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா? அது கொண்டைய ஆட்டிக்கிட்டு மிருதங்காரே, ஒரு கதை சொல்லிட்டு கேக்குறீங்களா? நல்லா சொல்லு. பம்மாத்துக்காரி பணியார் வைக்க போனாலாம். நம்ம பாண்டி கம்மாவா, அந்த கம்மாக்கில படுத்துக்கிட்டு பணியார விக்கலையே ஏவிட்டு கருப்பு விக்கலையே, பணியார விக்கலையே கருப்பு விக்கலையா. நல்லா கேளுங்கத்தா, பணியாரம் வைக்க போன முண்டை பணியாரம் தானே விக்கணும். அதை வச்சு கம்மாக்குள்ள படத்துக்கு மயிரில் இருக்கியா? வர என்ன பண்றது? விக்கிறாங்க. பருப்பு கோட்டையிலே கொப்பா பருப்பு விக்கையிலே, அருப்பு கோட்டையிலே கொப்ப பருப்பு விக்கையிலே, நானு நான் கொப்ப சந்தல போவா, கொப்ப சந்தல போவா, கொப்ப அப்பேதுல போவானா? இங்க கேட்டீங்களா? 4 3 7 4 3 7. நீ நாய தேடி கேளியா? அசிச ஆவாசம் பேசாத ஆளு ரவிதேவி பாத்துக்கோ. கஞ்சா செடி பூச்செடி பொழப்பு இப்படி மசுறு மசுறு மசால் வடை, ஒத்த வடை பொத்த வடை. ஆமா, சிலையிலே சின்னதா வீட்டுக்கு போனாலா? சிலையிலே சின்னதா வீட்டுக்கு போனா அதை வீட்டமாய கட்டிக்கிட்டு நாய் கிட்ட கேட்டுக்கு நாய் இருக்கு பத்தியா? நாய் அங்க இருக்கு நாய். அந்த நாய் கிட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுச்சா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இப்ப தாய்மார்கள் இருக்காங்கல்ல, இவ்வளவு பேர் அவன் கத்திக்கிறதே இல்ல. உனக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறியா? பண்ணவே மாட்டாங்க. ஆனா இதே சிங்கம் ஆம்பளை வர்க்கா இருக்குவாரு, நான் சொன்னா கேட்பாங்க. தெரியுமா? சிங்கம் கை தட்டுங்க எல்லாரும். சத்தியாங்கய்யா அப்பதான் சிங்க குட்டி ஐர குஞ்சு குஞ்சம் மூடுமாதா? எழுப்பிடுறா, தூக்கி இருக்கான் பாரு. அக்கா அக்கா எழுப்புடுக்கா எழுப்பி விடுக்காதுல எழுப்பிடுக்க எழுப்பி விடுக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் பங்காளி கை கட்டினாங்கல்ல, நீ சரியான பொம்பளை, உன் வர்க்கத்துல கேளு, யாரா தட்டாங்க கை தட்டுங்க. பாத்தியா, நமக்கு ஓட்டு அதிகம். ஓட்ட விட என் ஓட்டு அதிகம். ஆமா, தட்டல பெண் எப்போ தட்டுங்க. காலைல கிட்டீங்க போனதா என்ன நம்ம வச்சு தட்டு என்ன பண்ணி விடுவாங்க நம்மள? நீ தட்டுதான், நான் பாத்துக்கிறேன். அப்படியா? உன்னை வந்து வீட்டுல எல்லாம் விசில் அடியா, அடியா விசில் அடியா, காத்துதான் வருது. விசில் அடியா, அடியா விசில் அடியா. விசில் அடிக்கியா? நான் ஓச்சுல நம்மள கேவலப்படுத்துக்கிறீங்க. விசில் அடிக்கணும் ஓன்னு இருக்காங்க. அப்படியே சிங்கம் ஜீவா விசில் அடிச்சாங்கல்ல, கத்த சொல்ல ஐயா குஞ்சு குஞ்சு நசிக்க முடியும். விசில் அடிச்சாங்கல்ல, அதே மாதிரி உங்க தாய்மார போனா கொலை ஓட சொல்லு. கொலை போடுங்க பாத்துக்கிட்டியா? என்ன எதுவுமே குறைஞ்சா கிடையாது. நாங்க ஏப்பா இது கொலை இல்லப்பா, இது 12 மணிக்கு சங்கு. இது நீ போடு கொலை, நீ நல்லா போடுறிய. வாய் என்ன மயத்துக்கு கொலவ வாய்ப்பு கொடுத்து பாரு. மருமகளா பச்சன் பாக்குறேன் காலையில உனக்கு இருக்கு. அதே மாதிரி பங்காளி கை தூக்கியா, 2 கை தூக்கியா, அப்படி தூக்கியா திங்க. நீ என்ன மயத்தை கொடுங்க இந்த கை
கையில குணா வாயில வச்சுக்கிட்ட அப்படி தூக்க கையில குணாவில்ல இவங்க வேணாம் போட்டி உனக்கு எனக்கிட்டேன் என் பங்காளி சரி அதை விட்டு 6 மாசம் ஆச்சு கை போட்டு பேச போலாம். ஆமா சி அதான் சொல்ல மாட்டேன் இப்ப எதிரி பூரா தலைமையில உனக்கு எங்கிட்ட ஓட்டு கிடையாது, 2 பக்கம் ஓட்டு. என் பங்காளி வந்து எனக்கு எதிரியே. ஆமா, வேற எவன் கிடையாது. நீ மூடு போமதா இவங்க பூரா 2 கையை தூக்கணும் மாதிரி நீ சரியான பொம்பளை. ஒரு 2 காலை தூக்க வைப்போம். காலை தூக்கி செருப்பு எடுத்து காட்டேன் பாக்குறியா? செருப்பு போடல, நான் உள்ளது எடுத்துட்டு வருவேன். நீ தூக்கு பாப்போம். 2 காலையா? 2 காலை தூக்கு. 2 காலை தூக்கி 2 காலை தூக்கு. நீ தூக்கி காட்டு, நான் அதே மாதிரி தூக்குறேன். தூக்கவே தெரியாது. நீ தூக்கி நான் தூக்க தெரியாது சொல்லவே இல்லையே. கல்லி நீங்க இருக்கும்போது தொடுறாரு, கொஞ்சம் கூட தட்டுப்படாது. இருக்கும்போது தொட்டு அதை இல்லைன்னா தூக்கி போட்டு அமைக்கிருப்பேன். அப்ப என்ன பண்ணிக்கிறீங்க? வியாபாரம் என்ன வியாபாரம் சொல்லவா? சொல்லுங்க. என்ன 4 சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அருமத்தை பொம்பளையே பார்த்தல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நம்ம மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கணும். 1000 கவலையோட தான் நிக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய தொழில் அது 1000 கவலை. நீயே தேடிக்கிட்ட கவலை. ஏன் என்ன நான் எவ்வளவு கவலை 2 பேர் கவலை சொன்னீங்க கூட்டர்ல. இறந்த பழம் இறந்த பழம் இது செக்க சிறந்த பழம் இன்னைக்கு பழம் எல்லோரும் வாங்க பழம் இலக்கிற கலந்த பழம் பப்பர்காருக்கு கொட்டை கேட்டுக்க பழம், கொட்டை இல்லாத பழம், பெட்டிக்காரர்கள் கொட்டை பீட்டுக்க பழம், எனக்கு கொட்டையா இருக்கா உனக்கு கொட்டையா என் கொழுந்த நான் சொல்றேன்ல, நான் சொல்லுவேன். எனக்கு கொட்டையா இருக்கு உனக்கு எப்படி உனக்கு கொட்டை எடுத்தானா எடுக்கலன்னா கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணது எனக்கு என்னையா? என் பழத்தோட வகையை சொன்னேன். 3 வகையான பழம். கொட்டை எடுத்த பழம், கொட்டை எடுக்காத பழம், கொட்டை எடுத்தும் எடுக்க நடுவுல இருக்கிற பழம். உங்களுக்கு வந்து கொட்டை எடுத்து கொடுப்பேன். இறந்த பழங்க உங்களுக்கு கொட்டை எடுத்து கொடுப்பேன். சரி, மிருதகாருக்கு கொட்டையே இல்லாம கொடுப்பேன். அவருக்கு வந்து வாயில தட்டுப்படுமா, அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, இறந்த பழத்தை எனக்கு குடிக்காத, நீ கொட்டையை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காரு. சேவாரம் பாக்குறனால. பெட்டிக்காரங்க எப்படி தெரியுமா? எப்படி அதை கேளு. பெட்டிக்கார உள்ள கிடக்கு பழசு புள்ள கிடக்கு. இப்ப உன்னதான் தோண்டி எடுக்கிற வழிய வாழ்க்கையில காதல் மோதல் கீதல் எல்லாம் இருந்தா வாழ்க்கை. ஆமா, எதுவுமே இல்லைன்னா நல்லா இருக்க வாழ்க்கை. யாரு என்னை வெட்டிட்டு தான் அவனை விடணும் பாருங்க. அதனால வியாபாரம் பாக்குறீங்க, நான் வியாபாரம் பாக்குறேன். 2 பேரும் சேர்த்து வச்சு பண்ணுமா? அப்ப 2 பேரும் சேர்த்து வச்சு பண்ணுவோமா? கையா வெகு பிஞ்சாயிரு கேட்கலையா? உனக்கு மட்டும் கேட்க தாத்தா அங்க நான் போல, நான் சொன்ன இங்க உனக்கட்ட முட்டா பண்ணி கையா வெகு பிஞ்சாயிரு கையா வெகு பிஞ்சாயிரு. அதான் காரணம் லீவ் வரும். யாடா என்ன சுதியில பாருன்னா அதுலதான் நீ வாழணும். சரி, உனக்கு தொண்டை இருக்கு மயிர் இருக்குனால என்னக்கா நீ தாண்டி வரக்கூடாது. என்ன மயத்த பாரு நீ? நான் அப்படித்தானே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதான் எல்லாரும் கேளுங்க. இந்த குணசேர பெட்டிக்கானுக்கு தொண்டை மட்டும் இல்லைன்னா பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல சுண்டக்கலைக்கு கூட எவனும் கூப்பிட மாட்டேன். அது இல்லைன்னா இங்க எதுக்கு வரணும்? வழியே இல்ல. கையா கிடைக்கல
குடிக்கணும்னு சொல்லுப்பா. ஏப்பா ஏன்னா ஏன் எனக்கு தலை கிருகிருன்னு சுத்துது. என்னப்பா இல்ல ஒண்ணுடா, இழந்த பழம் ஆடுன்னு பார்த்தா இழந்த பழம் தோப்போட ஆடு. ஏய் மாப்பிள்ள போடாங்கதான் நீ ஒண்ணு செய்ய, இங்க அதை இங்க திரும்பி ஆட சொல்லு, நீ பின்னாடி திரும்பி ஆடு. நீ அவன் சொல்ல லூசு முடியாது போல. நீ இங்கிட்டு அங்கிட்டு போ. கூட்டப்போ கிளப்பா, நான் ஓட்டப்போ வரேன் போலப்பா. ஜெய் ஜெய் அதான் நீ கொஞ்சம் சைட்ல இப்படி போப்பா. ஆனா உண்மையிலே பெட்டிக்காரே பெரிய பொட்ட வரைக்கும் பையன். ஏன் இந்த மரத்தை சேலை கட்டினா 300 தடவை நீ தெரியும். இப்படி நல்ல யோக்கியம். ஏய். நீ ஆக மொட்டு நாயே. இல்ல இல்ல அவங்க அக்கா சைட் எடுத்து சொல்றேன். நான் கூட்டப்போ வரேன் கிளப்ப, நான் ஓட்டப்போ வரேன் போலப்பா. கூட்டு போல இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் போட்டு 5000 சம்பளம் பேசி கூட்டு வந்திருக்காரு. போய் அங்க போய் முகர அப்படித்தானே உன் புத்தி. ஏமா இங்கே ஒன்னே காரிலும் தாளக்காரன் சூப்பரா. அதான் உன் புத்தி அங்கதானே போட்டா. நான் எப்படி பண்ணுறேன் பாரதான ஆட்டம். சின்ன பிள்ளையா இருந்தா கூட கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லலாம். இவ்வளவு செலவா நிக்குது, இதை விட்டு அங்கே ஓட. அதான் இவன் புத்தி அங்கதானே போங்க பின்னாடி. அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காப்புனி இந்த கத்தரிக்கா 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 காப்புனி இந்த கத்தரிக்கா நாராயண கோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா நாராயண கோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா. நீர்மாருக்கு பொம்பளை வாங்கத்தா. ஆமா நாளைக்கு உடத்திட்டு வாங்க. அப்படி அடிக்கிறேன் பாருங்க. ஆடு என்ன கொண்டுருவீங்கடா? கொள்ளத்தான் நீ என்கிட்ட வந்தா கொண்டு போறேன். காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா ஆடி உள்ள காட்டு ரோசா ஆடி மாச பொறந்திருக்கு உள்ள தட்டக்கூடாது. வைக்க மாட்டான். என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன கையாலே அடிக்கீங்க? நீ மயந்தானே காலையில உனக்கு விஷம் வந்துட்டு கொல்லாம மாட்டேன். காலையில நீ குடிச்சிருந்தா நான் குடிப்பேன். என்னத்த உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் குடிப்பான். இவ சேசிக்கு கொண்டு வரலாம்ல. ஆமா யாருக்கிட்ட? அதனால 2 போடு போட்டால 2 போடு தனித்தனியா 2 போடுறேன் தனித்தனியா. போட்டி போட்டு நான் போட்டி போட்டு செய்யணும். நீ வேடிக்கை பார்க்கணும். செல்போன்ல வீடியோ எடுத்துக்க. நாளைக்கு நெட்ல விட்டு நல்ல காசு எடுக்கிட்டு சண்டாளைய சித்தர் யூடியூப் சேனல் எந்த கொண்டு விட்டாங்க இவருக்கு இருக்கணும். நல்லா இருக்கு மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்று பாடையிடும்
சிந்திச்சத நினைப்போ யார் என்ன சொன்னாலும் உன்னை விட மாட்டேன் தங்க தேறி வந்தாலும் ரவி பிள்ளை விட்டு தர நீ என்ன இசுக்கு என்னை விட்டு தரதுக்கு 5:30 மணிக்கு விட்டு தர மாட்டேங்க பட்டாம்பூச்செடி என் பட்டாம்பூச்செடி 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 நீ பொட்டு வச்ச பொட்டு வச்ச கல்லு குத்தி ஆகிட்டு உனக்கே வாங்க ஆயிட்டு 1000 வாங்கினாலும் சரி 500 வாங்கினாலும் சரி வாங்குற காசு உழைக்கணுமா இல்லையா? எங்க அப்பாவுக்கு குட்டியா கறியை ஆடுவாங்க. சூப்பு வச்சு கொடுத்துருவா. எங்க அப்பாவுக்கு குட்டியில கறி இல்லைன்னாலும் உட்காந்து ஆடுவாங்க. மூடுப்பா பிள்ளை பாருங்க பிறந்திருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பிள்ளைங்க கிழட்டு பயில கண்ணிமைக்கும் நேரத்தில வயிற்றுல போவேன் ஆடாம போக மாட்டேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு
சூப்பர் பப்புன் சூப்பர் பப்புன் சூப்பர் பப்புன் நல்லா ஆடுறது அதுல சூப்பரே என்னால ஆட முடியாதுங்க. என்னது நாங்க பாவாடை பிறந்து ஆடணும் நீங்க பாக்கணும். நான் ஆட மாட்டேங்க. நான் வித்தெல்லாம் காட்டுற டான்ஸ் கிடையாது. அப்படி பாவாடையை கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை வந்து என்னை காமெடி பண்ண தான் கூட்டு வந்திருக்காங்க. வித்த காட்ட கூட்டு வரல. அதுக்கு அவர் வந்திருக்காரு, வித்த காட்ட வந்திருக்காரு. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. சரிங்க. காலம் காரம் கேட்டுருக்காங்க. ஆமா எப்படி காலம் நீங்க நெளிவாச்சு நீங்க உள்ளது பதில் சொன்னா பாத்துக்க. ஆக்கி சொல்றேன் யாரு ஆக்கி சொல்றேன் அதுக்கு ஆக்கிரமே ஆள போட்டுருக்காங்க. அப்படியா? அது வந்து அவன் காமெடி தான் பண்ணுவான். கேளு அதுக்கு அதை செய்ய ஒழுங்கா உருப்படியா. சரி சொல்லு. யாரு அவன் செய்யறது காமெடி சொல்லு. இருந்தாலும் எப்படி காதல் பண்ண தெரியுமா? எப்படி என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் கத்தட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் கத்தட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் கத்தட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து என்னுடைய காதல் எப்படி மறைச்சு சொல்லட்டுமா? மணிகண்டன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் ஏ உதயகுமார் அவர்கள் இந்த நாடக கலைஞர்களுக்கு மொத்தமாக ரூபாய் 1000 நன்கொடை. மணிகண்டன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் அருமையான உதயகுமார் அவர்கள் எங்களுடைய நாடக கலை குடும்பத்திற்கு எல்லாரும் அனைவருக்கும் சேர்த்து 1000 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பதற்கு கௌரவப்படுத்திய அண்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க உங்களுக்கு அவங்க திறமை எங்க திறமை எங்களுக்கு அவ்வளவு அவங்க அவரை பத்தி தஞ்சமே நம்பி வந்தேன் நானே ஒரு
பூவெடுத்து ஒரு மாலையிடு விழினே தெளித்து ஒரு கோலமிடு ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழினே தெளித்து ஒரு கோலமிடு உன்னை தாரே தேவேந்திர குலவிளக்கே எங்கள் தேசத்தில் ஒளிவிளக்கே செல்லோரு கண் எடுத்து